போற்றி
ஈசா போற்றி சொல் கேட்டாய் போற்றி பண்டே சிந்தை போந்தாய் போற்றி உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நம பார்வதி பதையே மகாதேவா சிவனே போற்றி எல்லாருக்கும் இறைவா போற்றி அண்ணாமலையின் மன்னா போற்றி கண்ணார முதற் கடலே போற்றி மாயத்திலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தேவனுக்கு வாடா சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா சவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி ஆகம் வெள்ளொருகானாய் போற்றி பூவிலைக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினைக்கு அருங்கலன் அரணஞ்சு ஆடுதல் கோவினைக்கு அருங்கலன் கோட்டம் இல்லது நாவினைக்கு அருங்கலன் நமச்சிவாயவே எல்லாம் அல்ல ஞானமே வடிவாகிய ஞானவான் ராஜ பெருமாடைய திருவடி வணங்கியும் திருக்கைலாய பரம்பரை திருப்பாவடை ஆகிய மெய்கண்ட சந்தானம் நம் சாயமூர்த்திக திருவடியை போற்றி வணங்கும் இன்றைய தினம் குருபூஜை திருநாள் மகரத்தாயினால் குருபூஜை திருவிழாவை இன்று 5ஆம் திருநாள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று திருக்கோயிலெல்லாம் காலையில் பொண்ணு உலவாக்கிளி அந்த பொற்கிளி இன்றைக்கு ஓதுவாங்க மத்தியில் ஒரு 4 பேருக்கு கிடைத்தது. ஏன்னா ஞானசந்த பெருமான் தன்னுடைய தந்தையார் வேள்வி செய்வதற்காக இந்த ஊரிலே தளத்திற்கு வரும்போது 1000 பொற்காசுகள் கொண்ட ஒரு பொற்கிளி ஞானசந்த பெருமானுக்கு கிடைத்தது. அது அந்த பதிகம் பாடினார். அந்த 11 பாடல் பாடியன்னு அந்த பொற்கிளி கிடைத்தது. அந்த பொற்கிளியை கொண்டு தந்தையார் வேள்வி செய்தார். இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவைப்படுது. பொருள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். அந்த வாழ்க்கை எல்லாமே பொருள் தான். எல்லாம் மனிதனாக பிறந்தவனுக்கு நமக்கு பொருள் தேவை. பொருள் இல்லைன்னா அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. படிக்க போனாலும் நம்ம பள்ளிக்கூடத்தில் பணம் கட்டி தான் நம்ம படிக்க வேண்டியது. சாப்பிட்டாலும் நமக்கு பணம் தான் வேணும். ஒரு விவசாயம் பண்ணாலும் பணம் தான் வேணும். இந்த விவசாயம் சும்மா போய் பண்ண முடியாது. பணம் இருந்தால் தான் நெல்லை வாங்கி அதை விலை வச்சு கூலியால் அதெல்லாம் வச்சு நம்ம செய்ய முடியும். எல்லாத்துக்குமே பொருள் தான். இந்த பொருள் இல்லைன்னா இந்த உலகத்திலேயே வாழ்க்கை இல்லை. எல்லாமே என்னை பாருங்க, பொருள் இல்லாட்டா இந்த மனிதன் இந்த உயிரை தற்கொலையே செய்து கொள்கிறான். தற்கொலை செய்துட்டா உயிர் அழிந்து பெருமா அழிந்து போ. உடம்பு தான் அழிவாட, உயிர் அழியாது. இறைவன் என்று இருக்கின்றாலோ அந்த உயிர்களெல்லாம் இருக்கின்றன. உயிர்களை யாரும் படைக்கவில்லை, இறைவன் படைக்கவில்லை. இறைவன் படைத்து இந்த உலகத்தை நமக்கு படைத்துக் கொண்ட அந்த உயிர்கள் வாழ்வதற்காக உயிர் என்றும் உள்ளது. இறைவனை போல என்றும் உள்ள இந்த உயிர். ஆனால் என்ன, நாம் எல்லாம் அந்த உயிர் இறைவன் குற்றம் இல்லாத நாம் எல்லாம் மும்மல குற்றம், ஆணவம் கண்மம் மாய் மும்மல குற்றங்கள் இருக்கு. ஏன்னா இந்த உயிர் ஆணவமலத்திலே அழிந்து கிடந்தது. எதுவுமே தெரியாது. கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, வாயில் உடம்பு இல்லை, எதுவுமே இல்லாமல் இந்த அறியாமையில மூழ்கி கிடந்த இந்த உயிருக்கு பெருமானுடைய கருணையினால இந்த உடம்பு நமக்கு கிடைக்குது. இந்த உடம்பெல்லாம் மாயதான். மாய பிறப்பருக்கும் மன்னனடி போட்டு என்று மாணிக்கவாசன் திருவாதிரைப்பட இந்த மாயை தான் நம்ம மயக்குகிறோம். எல்லாமே மயக்குது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாமே நம்ம மயக்கி நம்ம நிலைகளை மீண்டும் மீண்டும் நம்ம நிலையை நம்ம சேர்த்து கொள்கிறோம். நிலையை நீக்குவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த
பிறவியை கொடுத்திருக்கிறான். அந்த பிறவி உயர்ந்த ஒரு பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவிகளை நாம் இருந்து கொண்டு இறைவனை நாம் எல்லாம் வணங்க வேண்டும், அடியார்களை வணங்க வேண்டும். இந்த திருமுறைகள்லாம் நம்ம காதால கேட்க வேண்டும். திருமுறை பாட காதால கேட்கணும், செய்யால் கேட்டு செய்யால் கேள்விகளோ இதை திருநாவுக்கரசர் சொல்றது போல செய்யாத நம்ம காதால கேட்கணும். கேட்காதான் நம்முடைய வினையெல்லாம் கழியும். நம்முடைய வினை எவ்வளோ இருக்குன்னு நமக்கே தெரியாது. நம்ம ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்பதும் உறங்குவதும் உடுத்துவதுமாக நம்முடைய காலங்கள்லாம் கழிந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எவ்வளோ சாப்பிட்டோம்னு நமக்கே தெரியாது. எத்தனை கிலோ, எத்தனை டன், எத்தனை சாப்பிட்டோம்னு எவ்வளோ தெரியாது. அது வாடு சாப்பிட்டுட்டே இருக்கும். தூக்கமாக தூங்கிட்டே இருக்கும். காலையில் எந்திரிக்கன்னா எந்திரிக்க மாட்டேங்குது. எந்திரிக்கிறது மனசு வர மாட்டேங்குது. தூங்கு காலையில் எந்திரிப்பா 5 மணிக்கு 5 மணிக்கெலாம் எந்திரிக்கும். பிடித்த மொழிக்கு கோயிலுக்கு போய் இல்லை திருநீரெலாம் அடிந்து இறைவனை வணங்கணும். ஏன்னா இல்லை பழக்கம் மறந்து போகுது. அந்த எடுத்து சொல்லணும். நம்மெல்லாம் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், திருநீர் அடைந்து திருக்கோவிலை சேர்ந்து இறை வழிபாடு நம்மெல்லாம் மறுபடியும் நம்ம செய்யணும். இதுக்காக தான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான். இந்த உடம்பு அழியக்கூடியதான். திருமூலரை அருமையை சொல்கிறார். திருமூலருக்கு 3000 ஆண்டுகள் இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடப்பட்டதுன்னு அந்த திருமந்திரம். இந்த திருமந்திரம் நமக்கு 10ஆம் திருமுறையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அது அருமையான பாட்டெல்லாம் நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள், மருத்துவ பொருத்து குறிப்புகள்லாம் நிறைய அடங்கியிருக்கின்ற அந்த திருமுறையில். அதில் முப்பொருள் முறையெல்லாம் அருமையாக சொல்லுகிறார். பதி பசுபாசம் என பகர் 3 பதியினை போல் பசுபாசம் என பதி என்றால் இறைவன் ஒருவன் தான், கடவுள் ஒருவர் தான். எல்லாரும் கடவுள் கடவுள் நம்ம சொல்லிக்கணும். நவகரன் கடவுள், திருமால்கடல், பிரமங்கள், இந்திரன், சந்திரன் எல்லாமே இவர்களும் ஒரு காலத்தில் அழியக்கூடியவர்கள். ஒளி காலத்தில் எல்லாமே அந்த ஒளி இதெல்லாம் இன்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடல்கள் என்பவாய் இந்த மணிவாதங்களை ஒரே கடவுள் தான், சிவருமான ஒருவர் தான் கடவுள். இந்த பெருமானை தான் நம்ம எல்லாம் வணங்க வேண்டும். இந்த வணங்கினாதான் நம்முடைய இந்த பிறவியெல்லாம் நீங்கும். பிறவி என்பதே ஒரு நோய் தான். எல்லா நோயும் டாக்டர்கள் தீர்த்து வைக்கிறார். இந்த பிறவி நோயை மட்டும் தீர்த்து வைக்க முடியாது. அது இறைவன் ஒருவனால் தான் முடியும். அந்த நோயை நம்ம தீர்ப்பதற்காக இறை வழிபாடு நம்ம இந்த பிறவியாகி நோயை நம்ம தீர்க்க வேண்டும். பிறவி என்பது ஒரு பெரிய கடல் போன்றது. எவ்வளவு பிறவி எடுத்து நமக்கே தெரியாது. பிறவி பெருங்கடல் நீந்தா இறைவனடி சேராதா என்று சொல்வது. பிறவியாகி பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு பிறவி நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது. மனித பிறவி அருமையான ஒரு பிறவி என்று திருநாவுக்கரசர் தேவாரத்திலே பாடுகிறார். துணித்த உரும் வீசுவாய் குமிசிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீர் மினித்த முறை எடுத்த ஒற்பாதங்கான பெற்றார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் மனித பிறவி நாம் கிடைக்கும். நம்மெல்லாம் எத்தனையோ பிறவிகள் பிறந்து இலக்கிய கிடைத்திருக்கும். இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கணும். இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கறதே இல்லை. ஏதோ நம்ம மனித பிறகு இதான் நமக்கு ஆடு கிடையாது, மாடு கிடையாது, ஒரு பூனை கிடையாது, அதுக்கு கரையெல்லாம் பார்க்குறோம், விசேஷத்துக்கெல்லாம் பார்க்குறோம். தேடு, பூரா, பாம்பு, பல்லி இவ்வளோ 24 லட்சம் யோனி பிறப்பு அவ்வளோ பிறகு நம்ம பிறந்து இழைக்கும். உருவாக பிறந்து இருக்கிறோம். உருவாய் கிடைக்கும் உண்மையா உன்னுடைய மனத்தை உருவாதிருக்கு மறந்துட வேண்டும் என்று திருநாவுக்கரசர் தேவாரத்தெல்லாம் பாடுகிறார். இதுபோல் நம்முடைய வினையை நாம தான் நீக்க வேண்டும். இந்த வினை எவ்வளோ இருக்குது, சத்தியத்தை வினை எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் முன்பு செய்த வினை எந்த பிறவில செய்தாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த உலகங்கள்லாம் பார்க்குறோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இதுவே 4 யுகங்கள். இதுக்கு முன்பு எத்தனை யுகங்களோ முடிந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம எத்தனையோ கோடி ஆண்டுகள் பிறகு நமக்கு இந்த மனித பிறவிலாம் கடத்திருக்கிறது. இப்போ பாக்கி உயிர்கள்லாம் அப்படியே இருக்க போதில்லை. மரம் செடி கூட மரமாக பிறந்தா பாருங்க, ஒரே இடத்துல நிற்கணும். இங்கிட்ட அசிங்க முடியாது, இங்கிட்ட அசிங்க முடியும். ஒரே இடத்துல மழை பெஞ்சா தண்ணி குடிச்சு உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மரங்கள் சில மரங்கள்லாம் 100 வருடம் இருக்குது, 200 வருடம் இருக்குது, 1000 வருடம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நினைத்து பாருங்கள். இந்த பிறவிலாம் எவ்வளவு கஷ்டம். பிறவி என்பதே ஒரு துன்பம் தான். ஆத்த பிறவி தீரோடனம் ஆத்தாடன் சித்தனத்தில் சித்தம் என்று மணிவாச பழைய பிறவி என்பதே ஒரு துன்பம் தான். இந்த துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை படுத்துகிறான். இந்த உடம்பு அழியக்கூடியது. உடம்பார் அழியும் உயிரார் அழிவர். இடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்து உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பு மிக முக்கியமானது. நம்ம பிறப்பிலேருந்து வளர்ந்து நம்ம எவ்வளோ வயசு நம்மளால் சொல்ல முடியாது. 100 வயசு கூட இருக்கலாம், 120 வயசு இருக்கலாம். திருமூலர் பார்க்க 3000 ஆண்டுகள் இருந்திருக்கு.
விட்டார். இந்த உடம்பை வைத்து கொண்டு தான் நம்முடைய வினையெல்லாம் கழிக்க வேண்டும். அதுக்காக நம்ம கஷ்டம் வந்துருச்சு அது வச்சு நம்ம தற்கொலையெல்லாம் செய்து கொள்ளக்கூடாது. கஷ்டம் வந்துச்சுன்னா கஷ்டம் வரத்தான் செய்வேன், அதை நம்ம போக்கணும். போக்குவதற்காகத்தான் நமக்கு இறைவன் அறிவுகள்லாம் கொடுத்துக்கிறான். ஆகையால் நம்மால் முடிந்த அளவு நம்ம தான தபங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டாம், புண்ணியங்கள் செய்ய வேண்டாமா. ஏன்னா புண்ணியம் செய்தால் தான் வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழலாம். ஏன்ப்பா பாவம் செய்தோன்னா பாவத்தையும் பண்ண நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். பார்க்கணும் எப்படி எப்படி பாவம் எதனால நம்ம துன்பம் வருகிறது, எந்த பாவம் செய்தோம்னு நமக்கே தெரியாது. ஒருத்தரை கொலை செய்தாலே பாவம், அவனுக்கு துன்பத்தை செய்தாலே பாவம், இப்படி அவனுக்கு பொறாமை ஆசை கோபம் இதெல்லாம் இருக்கு. வள்ளுவரை சொல்கிறார், அடுக்காறு அபாபகளி இந்நாட்டும் நான்கும் இழுக்காய் என்றது அருள் என்று சொல்வது போல பொறாமை, மனிதன் பொறாமைப்படுகிறான், ஆசைப்படுகிறான், கோபப்படுகிறான், தீய சொல்லலாம் சொல்றான். இதெல்லாம் சொல்ல நீக்க வேண்டும். இதெல்லாம் நீங்களாதான் நம்முடைய இந்த பாவமெல்லாம் நீங்க நம்ம புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தையும் பயனாக திருமணர் 4 வகையான தர்மங்களை அறியாக சொல்லுகிறார். இதெல்லாம் நம்மால் முடிந்த அளவு கடைபிடிக்க வேண்டும். யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை மனிதனாக பிறந்தால் நம்மெல்லாம் இறைவனுக்கு ஒரு வேலை சாத்தியனாலே பெரிய புண்ணியம் கிடைக்கும். யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, அந்த பசுவுக்கு நம்மால் முடிந்த அளவு தொண்டு செய்தாலே புண்ணியம். ஒரு கைப்பிடி புல் கொடுத்தாலே பெரிய புண்ணியம். இன்னைக்கு பல இடங்கள்லாம் கோசாலையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். நம்ம ஆயிரக்கணக்கான மாடுகள்லாம் கோசாலையில் வைத்து வளர்த்து வருகிறார்கள். அந்த பசுவை இன்னைக்கு கொன்று தின்கிறார்கள். தின்பதெல்லாம் ஒரு உயிரை கொன்று தின்பது ஒரு பாவம். நல்ல வரை சொல்கிறார், புல்லானை மறுத்தானை கைகோப்பி எல்லா உயிரும் எந்த உயிரையும் நம்ம கொல்லக்கூடாது. அதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு உணவாக கிடைக்கவில்லை, இயற்கையான உணவு நமக்கு கிடைத்திருக்கு. அரிசி நெல் பருப்பு கோதுமை எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. இதை விட்டுவிட்டீங்க அடுத்த உயிர் கொல்லணுமா? நம்ம உயிர் வருவார். இந்த உடம்புல ஒரு ஊசி குத்தலாம் எவ்வளவு வழி தாங்க முடியுதா? தாங்க முடியும். அதுபோல மற்ற உயிரோட துன்பத்தை நம்ம உணர வேண்டும். மற்ற உயிர்களை கொன்று தின்பது பாவம். அதனால அந்த உயிர்களால் கொன்று தின்னாமல் நம்மால் முடிந்த அளவு புண்ணியங்களை செய்ய வேண்டும். யாவருக்கும் நாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாராக இருந்தாலும் பசின்னு வந்தால் அவர்கள் சாப்பாடு போடுவது பெரிய புண்ணியம். இந்த புண்ணியங்கள்லாம் நம்மளால் செய்யணும். ஏன்னா இப்போ காரைக்கிழமையெல்லாம் பாருங்க, வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் தினந்தோறும் அன்னம் விட்டார். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கே சோறுமானே எழுந்துள்ளார். இப்படி ஒரு அம்மையார் அன்னதானம் போட்டுக்கின்றது. நம்ம கடையில் ஒரு வியாபாரி 2 மாம்பழங்களை கொடுத்தால் மாம்பழங்களை கொடுத்து ஒரு திருவிளையாடல் செய்கிறார் சிவபெருமான். இந்த ஒரு பழம் தான், ஒரு பழத்தை சிவனடியாக கொடுத்து விட்டார். அந்த ஒரு பழத்தை இந்த பல சுவையாக இருக்குது. இன்னொரு பழம் கேட்கும்போது இந்த அம்மையார் என்ன செய்வது என்று சொல்லி இறைவனுடைய வேண்டி கேட்கிறார். ஒரு பழம் கையிலே வந்து விட்டது. அந்த பழத்தை அந்த முத்தநாதனை எல்லாம் அதை சாப்பிட்டோம்னா இந்த பழம் அதை விட இது அதிகமாக ருசி. அது எப்படி கிடைத்தது என்று கேட்டேன். இது இறைவன் கொடுத்தது என்று சொல்ல அவன் நம்பவில்லை. மீண்டும் சரி இறைவனிடத்திலே அந்த பழத்தை கேட்ட அந்த அம்மையார் கேட்டோம்னா மீண்டும் ஒரு பழம் கிடைத்தது. அதை கையில் வாங்கினா டக்குன்னு மறைஞ்சி போட்டு இதெல்லாம் பார்த்து அந்த அம்மையார் அந்த கணவர் வேறு ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டார். இதெல்லாம் வாழ்க்கை வரலாறுலாம் பார்க்குறோம். ஏனென்றால் இறைவனுடைய நம்ம பக்தி நம்ம செய்யணும். பக்தி செய்ய தான் நமக்கு இறைவனுடைய அருட்காட்சி இருக்கும். நம்ம ஏன் இறைவனை பார்க்க முடியவில்லை? அந்த வினை வந்து தடுக்கிறது. பாவமும் பண்ணியும் வினைதான், புண்ணியமும் வினைதான். இரு வினைகளும் நீங்க வேண்டும். இந்த இருவினை நீங்காதான் நாம் இறைவனை பார்க்க முடியும். அதுக்கு திருக்கழுக்குன்றத்தில் அருமையான பாடல் பாடுகிறார் மணிவாசக பெருமான். பெருந்துரை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து என்கிறான். உனக்கில்லாததோர் வித்துமேல் விளையாமல் என் வினை ஒத்தவை கணக்கிலா திருக்கோளம் வந்து காட்டினாய் கலக்குண்டு மணிவாசப்பாடி. நம்முடைய வினையெல்லாம் நம்ம தடுக்கிறதால தானே நம்முடைய வினையெல்லாம் நம்ம கழிக்க வேண்டும். நம்ம வினை என்று நமக்கு ஒவ்வொருத்தினாலே வருகிறது, ஆசையினாலே வருகிறது, தீய சொல்லுனால வருது. எல்லாம் நீக்கணும். நீங்கனா தான் நம்ம இவனை தெரிவிக்கலாம் என்று சொல்லி வந்துட்டு அடியார்களுக்கு
இந்த 5ஆம் திருநாள் நடக்கிறது. நமது தலைமை மடத்திலே 5ஆம் திருநாள் இந்த மீனாட்சி இந்த மீனாட்சி நினைவாக இந்த பரிசுகள்லாம் இன்றைக்கி வழங்கப்படுகிறது. மற்றும் சைவ சித்தாந்த மாணவர்கள்லாம் இந்த ஆண்டு 2 வருடம் படித்தவர்களுக்கு அவர்களுக்கு விருது அந்த சான்றிதழ்லாம் வழங்கப்படுகிறது. எல்லோரும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஜாதி மதம் பார்க்க இல்லாமல் எல்லாம் உயிருக்கு ஜாதி என்பதே ஒன்று கிடையாது. எல்லாம் நம்ம வைத்து கொண்டவர்கள் தான், இறைவன் ஒருவன் தான். உயிர்கள் பல, உயிர்கள் எண்ணற்றவை, நம்ம கணக்கில் அடங்காதவர்களுக்கெல்லாம் இருக்கின்றன. நம்ம சாப்பிட்ற உயிரே இந்த உணவே உயிர் தான். இந்த நெல் சாப்பிட்றோம், நெல் போட்டால் வயலில் முளைக்குது, எல்லாமே உயிர்கள் தான். இதெல்லாம் நான் சாப்பிட்றது தான் பாவம். இந்த பாவம்லாம் நீங்க வேண்டும். நீங்குவதற்காகத்தான் இறைவனுக்கு நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான். நாமெல்லாம் மனித பிறந்தெல்லாம் நம்ம திருக்கோயில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். 5 இடத்தை நாம் நினைக்க வேண்டும். 5 இடத்தை ஓதினாலே பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கின்ற திருமறையெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏது ஒன்றும் அறிவியலான போதி 5 இடத்து உணர்வார்கள் ஏதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதம் தாமும் மகிழ்வார் பேரறை என்ற திருமறை எல்லாம் எடுத்து காட்டுகிறது. 5 இடத்து திருநீர் அணிய வேண்டும். திருநீர் அணிவதை பற்றி திருமண அக்னியா சொல்கிறார். கங்காளன் கோசன் கோச திருநீட்டை கங்காமல் கோசி மகிழறியாமல் கங்கா வினைகளும் சாரம் செய்து சிங்காரமான திருவடி சேர்வரை அவனுடைய திருவடி சேரணும். திருநீர் இந்த 5 இடத்து உத்தராத்தம் இதெல்லாம் நம்ம அணிய வேண்டும். அணிந்து நாம் கடைப்பிடித்து வந்தவனால் இந்த ஆன்மா நம்ம தூய்மையடைவதற்காகத்தான் நம்ம இவ்வளவு நம்ம வழிபாடெல்லாம் செய்யணும். இதான் வள்ளுவரே சொல்கிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆவலும். எல்லா அறங்களையும் சிறந்தது அந்த மன தூய்மையோடு இருந்து கொண்டு தான் நம்ம வழிபாடெல்லாம் செய்யலாம். நம்ம இந்த பிறவிகள்லாம் நீங்கும். நம்ம எவ்வளவு பிறவி எடுத்தோம் நமக்கே தெரியாது. திருப்பகல்ல அருணகிரிநாதர் சொல்கிற ஒரு பாட்டில் 7 கடலை மணலை அலைவிட அதிகம் எனது இடப்பிறவியாக 7 கடலை மணலை இங்கினாலும் எண்ணமிடமிட்ட நம்முடைய பிறவி நம்முடைய அவ்வளவு பிறகு நம்ம பிறந்து இழைத்திருக்கிறோம். என்ன தொழில் நம்ம செய்யலாம்? பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றான். மீண்டும் நம்ம பிறந்து இறக்கிறோம். இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்து இந்த வந்தவனால் இந்த ஆன்மா தூய்மை அடைந்து இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடந்து இறைவனுடைய திருவடி செய்யலான்னு சொல்லி இந்த 5ஆம் திருநாளே பொண்ணு விழாக்களை பெற்ற நாளாக இன்று ஓதாமூர்த்திகள்லாம் பண்ணி சிஷ்டையோடு பாடி நம்ம எல்லாம் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுடைய எல்லாம் மீண்டும் திருப்பாடு இந்த 5ஆம் திருநாள் இன்று சிறப்பாக நடைபெற வேண்டிய விவசாயமூர்த்திகளின் மக்கள் எல்லாரும் ஒத்துழைப்போடு இந்த விழா நடைபெற்றிருக்கின்ற சொல்லி எல்லா ஆன்மாக்களையும் இன்புற்று வாழ வேண்டும். எல்லோரும் இன்புற்று நினைக்கிறதே அல்லாமல் வேறொன்று அறிய பெறான். எவ்வுயிரும் தன்னுவோல் என்று இறங்கவும் தெய்வ அனுக்கரணை செய்தாய் பரபர என்று தாய்மான எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டும் இறைவன் எங்கே இருக்கிறான்? இந்த கோயிலில் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை, நம்ம இடத்திலே தான் இருக்கிறான். அது நமக்கே தெரியவில்லை. இமை பொழுதும் என்னெங்கே நீங்காதான் காணிக்கு வாசப்படும். நம்மை விட்டு நீங்காத பெருமான் ஒரு வார்த்தை இந்த உயிரிடத்திலே இருக்கிறார். இறைவன் நமது உடம்பே ஒரு கோயில் தான். உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பு ஆலயம் உள்ளப்பிரான வாய் புகவாசம் தெல்ல தெரிந்தாக்கு சிவலிங்கம் கள்ளப்புடன் மணிகளுக்கு என்று போல இறைவன் நமது உள்ளத்திலே தான் இருக்கான். நமக்கு தெரியல, எப்படி இவர்களை நெருப்பி இருக்க தெரியலையோ அது போல நம்ம மறைந்து இருக்கிறான் இந்த இறைவன். அந்த இறைவனை நாம் மனத்திலே வழிபட்டால் நம்ம இறைவனுடைய காட்சி நமக்கு தெரியும் என்று சொல்லி இங்கே அடியார்கள் அனைவருக்கும் நாம் நடராஜ பெருமானார்கள் நம்சாமி தேவரம் கிடைக்கும் என்று சொல்லி இங்கே எல்லாம் வார்த்தை அமைகிறேன். சிவாத்தை சிற்றம்பலம். ஆறு கடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க குக்குணம் வாழ்க சௌவேரிய மந்திரி வாழ்க நாவிடல் நடந்து வாழ்க மாறிடார்கள் நீ வாழ்க வாழ்கவே அடியாரெல்லாம் மாறிடார்கள் நீ வாழ்க வாழ்க சீரடியார்
போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி பலம்